பிரார்த்தனை. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரன் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ऋकारस्तु अन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते. हरि ओम्. சாதன பஞ்சகம் ரெண்டாவது ஸ்லோகத்தில் இருக்கிறோம். வேதோ நித்யமதீயதாம் ததுதிதங் கர்ம ஸ்வனுஷ்டீயதாம் தேனேஷஸ்ய விதீயதாம் அபசிதிः. காம்யே மதிஸ்த்யஜ்யதாம் பாபௌகः பரித்தூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம். ஆத்மேச்சாவவசீயதாம் நிஜகிருஹாத் தூர்ணம் விநிர்கம்யதாம். சங்கஸ்ஸத்சு விதீயதாம் பகவதோ பக்திர்திருடாதீயதாம். சாந்த்யாதிः பரிச்சீயதாம் திருடதரங் கர்மாஷு சந்த்யஜ்யதாம். சத்வித்வான் உபஸ்ருப்யதாம் பிரதிதினம் தத்பாதுகா சேவ்யதாம். பிரம்மைகாக்ஷரமர்த்யதாம் சுதிஷிரோ வாக்கியம் சமாகர்ண்யதாம். இல்லை சங்கசத்சு விதீயதாம் பார்த்துட்டு இருக்கிறோம். பார்க்கும்போது இந்த கலர் ஒயரில் கூட்டுங்க. நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய மந்திரங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அது பிரம்மார்ப்பணம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. கீதையிலிருந்து நாம் சொல்கிறோம். பொதுவாக கீதையில் பலவிதமான யஜ்ஞங்கள் சொல்லும்போது முதல்ல பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்லி யஜ்ஞங்களை வரிசையாக ஆரம்பிக்கிறார். நம்ம செய்கிற ஒவ்வொன்றையுமே யஜ்ஞமாக செய்ய முடியும். 3வது அத்தியாயத்திலே பகவான் யஜ்ஞார்த்தா கர்மணோன்யத்ர லோகோயம் கர்மபந்தனக, யஜ்ஞமாக செய்யாத செயல்கள் எல்லாமே நம்மளை பந்தப்படுத்தும் அப்படின்னு சொன்னவர்
அந்த யஜ்ஞங்கள் என்னெல்லாம் எப்படியெல்லாம்னு ஒரு மாதிரிக்காக வேண்டி 14வது அத்தியாயத்தில் பட்டியல் போடும்போது முதல்ல பிரம்மார்ப்பணத்தோடு ஆரம்பிக்கிறார். பிரம்மார்ப்பணம் அப்படிங்கிற மந்திரம் ஒரு யாகத்தில் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் எப்படி பிரம்மமாக பார்க்கறது அப்படின்னு. அர்ப்பணம், நம்ம அதில் நெய் விடுறோம், அதுக்கு ஒரு ஸ்பூன் மாதிரி ஒன்றை பயன்படுத்துகிறோம், தவி பயன்படுத்துகிறோம். அந்த அர்ப்பணம் பண்ணக்கூடிய அந்த தவி பிரம்மம், பிரம்மார்ப்பணம். பிரம்ம ஹவிஹி, அந்த தவியில் நாம் ஒரு பொருளை ஆகுதி கொடுக்குறோம், அவிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அபி அப்படின்னு திருக்குறளில் திருவள்ளுவர் பயன்படுத்துகிறாரு. வேதத்துக்கும் திருவள்ளுவருக்கும் கனெக்ஷன் இருக்குது, வட இந்தியாக்காரனுக்கும் தென்னிந்தியாக்காரனுக்கும் கனெக்ஷன் இருக்குது. திராவிட மாடல் எவ்வளவு புறம்போக்கு மாடல், அல்லது தமிழ் தேசியம் எவ்வளவு புறம்போக்குன்னு இதில் தெரிஞ்சுக்கலாம். அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றின் உயிர் செகுத்துண்டாமை நன்று அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அப்போ இந்த ஹவிஸ் கொடுக்குறோமே, பிரம்ம ஹவிஹி, அந்த ஹவியும் நெய்யும் அல்லது நம்ம அர்ப்பணிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமானாலும் அதுவும் பிரம்மம் தான். பிரம்ம ஆக்னவ், சரி, ஒரு அக்னியில் நம்ம அதை ஆகுதி கொடுக்குறோமே, அந்த அக்னி எது அப்படின்னா அதுவும் பிரம்மம் தான். பிரம்மணா ஹுதம், ஒரு ஆசாமி கொடுக்குறானே அவன் யாருன்னு கேட்டா அவனும் பிரம்மம் தான். பிரம்ம அர்ப்பணம், பிரம்ம ஹவிஹி, பிரம்ம அக்னவ், பிரம்மணா ஹுதம், பிரம்மைவ தேன கந்தவியம். யார் ஒருவனுக்கு இப்படி எல்லாத்தையுமே கடவுளாக பார்த்து ஒரு காரியத்தை செய்ய முடியுமோ அவன் கடவுளையே அடைகிறான் அப்படின்ட்டு அந்த ஸ்லோகம். பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா. இதில் பொதுவாக ஒரு காரியம் செய்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த காரியத்தில் 6 விஷயங்கள் சம்பந்தப்படும் அப்படின்னு ஒரு கணக்கு. இது கொஞ்சம் இலக்கணம் சம்பந்தப்பட்டது, மொழி சம்பந்தப்பட்டது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதை பயன்படுத்துகிறோம், ஆனால் நமக்கு தெரியாது, இப்படி தான் நம்ம செய்கிறோம்னு தெரியாது. ஒரு மொழின்னு எடுத்துக்கிட்டால் அதில் வேற்றுமை அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போது உதாரணத்துக்கு ராமன், அது 1ஆம் வேற்றுமை. ராமனை, இது 2ஆம் வேற்றுமை. ராமனால், இது 3ஆம் வேற்றுமை. ராமனுக்கு வணக்கம், நம் போற்றியெல்லாம் சொல்லும்போது இதான் பயன்படுத்துவோம், அது 4ஆம் வேற்றுமை. ராமனிலிருந்து, அது 5ஆம் வேற்றுமை. அடுத்தது ராமனிடம் அப்படிங்கிறது 7ஆவது வேற்றுமை. நான் 1 இடையில விடுறேன், 6ஆவது வேற்றுமை விடுறேன், 7ஆவது வேற்றுமை. இந்த 5 + 1 7, மொத்தம் 6. இந்த 6 வேற்றுமைகளும் ஒரு வாக்கியத்தில் வெர்போட சம்பந்தப்படும், வினை சொல்லோட சம்பந்தப்படும். சமஸ்கிருதத்தில் வினை சொல்லுன்னா அதுக்கு கிரியா வாச்சி, கிரியா பதம் அப்படின்னு. கிரியானா வினை சொல். ஒரு உதாரணத்துக்கு போனான் அப்படின்னு நான் சொல்கிறேன், உடனே உங்கள் மனசில் என்ன கேள்வி வரும்? எங்கே போனான்னு ஒரு கேள்வி வரலாம். அடுத்தது யாரு போனான்னு கேள்வி வரலாம், எப்படி போனான்னு கேள்வி வரலாம், எதுக்கு போனான்னு கேள்வி வரலாம். ஒரு வினை சொல்ல கேட்ட உடனே நம்ம மனசுல இப்படி கேள்வி வரும். பொதுவாக அந்த சமஸ்கிருத ஸ்லோகங்கள் அல்லது தமிழ் செய்யுள் எல்லாம் ஒருத்தர் விளக்கம் எழுதுறாருன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, முதல்ல அதில் வினைச்சொல் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிப்பார். கண்டுபிடிச்சிக்கிட்டு அதில் இருந்து இப்படி ஒவ்வொன்றா கேள்வி கேட்பார். அந்த கேள்விக்கு விடையை போட்டு நிரப்புவார். நிரப்பும் போது உங்களுக்கு ஒரு வாக்கியம் கிடைச்சிடும். இதுக்கு ஆகாங்ஷா மெத்தட், சின்டாக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் பேர். போனான், நான் சொல்கிறேன் யாரு அப்படின்னு கேள்வி, ஃபர்ஸ்ட் பர்சன் வரணும்னா யாருங்கிற கேள்வி கேட்கணும். ராமன் போனான், ஃபர்ஸ்ட் பர்சன் வந்துட்டு. எங்க போனான், ஆப்ஜெக்ட். காட்டுக்கு போனான். அடுத்தது எங்கிருந்து போனான், அயோத்தியிலிருந்து போனான். எப்படி போனான், நடந்தே போனான், இல்ல ரதத்துல போனான். எதுக்காக வேண்டி போனான், அப்பா சொல்ல தட்டாம இருக்கிறதுக்காக வேண்டி போனான். இப்படி
நீங்கள் அந்த வினை சொல்ல வச்சுக்கிட்டு பொருத்தமான கேள்விகளை கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடைகளை ஒரு வரிசைப்படுத்திட்டீங்கன்னா அதுதான் சென்டென்ஸ். ஒரு செய்யுள்ள இப்படி சென்டென்ஸ் ஃபார்மில் பொதுவாக இருக்காது. இன்னைக்கு நவீன கவிதை சென்டென்ஸ் தான், அது கவிதை இல்லை. ஆனால் ஒரு செய்யுள்ள வேற பல ரூல்ஸ் எல்லாம் பார்க்கணும். உதாரணத்துக்கு இயற்சீர் வெண்டலை, வெஞ்சீர் வெண்டலை, ஆசிரியப்பா, குரட்பா, இப்படியெல்லாம் இருக்கும். அதுக்கு பல ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் ஒரு கவிஞர் எழுதணும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு சௌகரியத்துக்கு வார்த்தைகள் அங்கங்கேயே போட்டுக்குவார். நாம தான் என்ன பண்ணிக்கணும், வெர்பை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பொருத்தமான வார்த்தைகளை நாம் அங்கங்கே போட்டு ஃபில்லப் பண்ணி அதை ஒரு வாக்கியமாக ஆக்கி அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ பிரம்மார்ப்பணம் அப்படிங்கிறதுல ஒரு செயல்ல சம்பந்தப்படக்கூடிய காரகங்கள் எல்லாம் சம்பந்தப்படுது. பார்த்தீங்களா, அவி சொரிகிறோம், எதன் மூலமா கொடுக்குறான். அப்போ பிரம்ம அர்ப்பணம். இந்த இடத்துல ஒரு சின்ன இது, வாக்கியத்தில் ரெண்டு விதம் உண்டு. ஒன்று கர்மணி பிரயோகம், அதாவது ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். ஒரு இதை நான் செய்தேன் அப்படின்னு சொன்னா ஆக்டிவ் வாய்ஸ். என்னால் இது செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா பேசிவ் வாய்ஸ். பொதுவா சமஸ்கிருதத்தில் அல்லது ஞானிகள் மாதிரிப்பட்டவங்களுடைய வார்த்தை பிரயோகத்தில், சங்கர பாஷ்யம் மாதிரி இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகம் பேசிவ் வாய்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னா, இது வேற ஒரு பிரச்சனை. ஏன் அப்படின்னா, நான் பொதுவாக நம்ம இப்போ கோவிலில் அர்ச்சனை பண்ணும்போது கூட பூவை எடுத்து போடும்போது இந்த விரல் சம்மந்தப்படாது, போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்படிதானே? இப்படி தான் எடுப்போம். மிருகி முத்திரை, மான் முத்திரை தான் எடுப்போம். அதில் கூட நம்ம அகங்காரம் வந்துடக்கூடாது. அகங்காரத்தை, ஜீவாத்மாவை ஒதுக்கி வைக்கணும். இது பரமாத்மா, இது ஜீவாத்மா. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் சேர்ந்தா சின்முத்திரை, ரெண்டும் ஒன்று அப்படின்னு சொல்றது சின்முத்திரை. இந்த ஜீவாத்மா, அகங்காரம், நான், சின்ன நான், இது வந்துடப்படாதுன்னு சொல்லிட்டு பூ போடும்போது இப்படி எடுத்து போடுவோம். அதே மாதிரி நம்ம அன்றாடம் பேசும்போது கூட நான் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவங்க பேசிவ் வாய்ஸில் சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு நடந்ததாக நான் கேள்விப்பட்ட ஒன்று. ரிஷிகேஷில் சிவானந்த சுவாமின்னு சுவாமி இருந்தார். அதாவது நம்ம சுவாமிக்கு குரு சின்மயான் சுவாமி, சின்மயான் சுவாமிக்கு குரு சிவானந்த சுவாமி. திருநெல்வேலி பத்தமடை அவருக்கு ஊர். அவர் ஒரு டாக்டர். ஒரு விட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். டாக்டர் படிச்சுட்டு மலேசியாவுக்கு வேலைக்கு போனார். அங்கே அவர்கிட்ட ஒரு சன்னியாசி மருத்துவம் பார்க்க வந்தார். வந்தவர் மருத்துவம் பார்த்துட்டு அவர் கொடுக்க பைசா இல்லை, ஒரு விவேகானந்தர் புக்கை கொடுத்துட்டு போயிட்டார். இவர் அந்த புக்கை படித்தார். படித்த உடனே இவருக்கு அந்த கீதையில் ஒரு ஸ்லோகம் வரும், தூமே நாவிரியத்தே வன்னிகி. ஞாபகம் இருக்கா? புகையினால அல்லது சாம்பல்னால நெருப்பு மூடி இருக்கிறது மாதிரி, கர்ப்பப்பையினால கொஞ்சம் குறைச்சிக்கணும், கர்ப்பப்பையினால குழந்தை மூடி இருக்கிறது மாதிரி, கண்ணாடி அழுக்கினால மூடி இருக்கிறது மாதிரி, யதா தர்ஷோ மலேனச்ச. இப்படி ஞானம் ரொம்ப குறைச்சு வச்சிருக்க. இப்படி ஞானம் மறைக்கப்பட்டிருக்குது அப்படின்ட்டு கீதையில் வருது. அது மாதிரி இந்த நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஞானம் ஒவ்வொரு விதமாக மறைக்கப்பட்டிருக்கலாம். இப்போ கனல் சாம்பல் மூடி இருந்ததுன்னா
பழைய காலத்தில் உள்ளவங்களுக்கு சொன்னால் தெரியும், அதனால தைரியமாக சொல்லலாம். சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ல தெரியாது. ரொம்ப குழல் வச்சு ஊதுரா போதும், சாம்பல் பறந்துடும், உள்ளே இருந்து கனல் வெளியே வந்துடும், நெருப்பு வெளியே வந்துடும். கண்ணாடியில் அழுக்கு இருந்ததுன்னா, இப்போ அந்த காலத்துலலாம் கண்ணாடி வீட்டுக்கு வெளியே இருக்கும், இந்த காலத்தில் கண்ணாடி பாத்ரூம்லேயே இருக்குது. அதில் குளிக்கும் போது சோப்பு தண்ணி எல்லாம் பட்டு அது எப்போவுமே அழுக்காக தான் இருக்கும். அதை நம்ம ஒரு ஈரத்துணியை போட்டு தொடச்சிட்டோம் அப்படின்னா அதனால் அது பளிச்சுன்னு ஆயிடும். கொஞ்சம் வேலை செய்யணும். இது பூன்னு ஊதுரா போதும், இதுக்கு அப்படி இல்லை, கொஞ்சம் வேலை செய்யணும். அடுத்தது குழந்தை 10 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. காலம் வர்றது வரைக்கும் ஞானம் வர்றதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்படி கிருஷ்ணர் 3 உதாரணம் சொல்றாரு. விவேகானந்த சுவாமிக்கு அந்த கனல் நீரு பூத்த நெருப்பா இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த புத்தகம் கிடைச்ச உடனே சிவானந்த சுவாமிக்கு விவேகானந்த சுவாமி புக்கை படித்த உடனே நேராக கிளம்பி ரிஷிகேஷ் போயிட்டார். அப்புறம் அங்கே போய் அங்கே உள்ள ஜனங்களுக்கு, அவர் டாக்டராக இருந்தார், அங்கே உள்ள ஜனங்கள் ரொம்ப பாவமாக இருந்தாங்க. அவரால் முடிஞ்ச வைத்தியம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த ஜனங்களுக்கு கொடுப்பாரு. அந்த மாதிரி பண்ணி அப்புறம் அங்கே உள்ள ராஜா சாமியுடைய சேவையெல்லாம் பார்த்துட்டு டெஹரி மகாராஜா, இன்னைக்கு அந்த ராஜாவுடைய அரண்மனை அணைக்குள்ள கிடக்கு, டெஹரி டேமுக்குள்ள கிடக்கு. அவருடைய அரண்மனையை டேம் கிட்ட இருக்க வேண்டி கூட கொடுத்துட்டாரு. அவர் என்ன பண்ணார், சிவானந்த சுவாமிக்கு ரிஷிகேஷில் இருந்த கொஞ்சம் இடங்கள் எல்லாம் கொடுத்து, அதுதான் இன்னைக்கு ரிஷிகேஷில் இருக்கக்கூடிய சிவானந்த ஆசிரமம். இங்கே போனவங்களுக்கு தெரியும், ராம் ஜூலான்னு ஒரு இது இருக்கும், அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற ஆசிரமம் லக்ஷ்மண் சிவானந்த ஆசிரமம். அவங்க பேரில் டிவைன் லைஃப் சொசைட்டின்னு உலகம் முழுக்க அமைப்புகள் இருக்குது. தெய்வீக வாழ்க்கை சங்கம் சொல்லுவாங்க. சேலம், ராசிபுரம், அது போக பல இடங்கள்லேயும் இருக்கு. இந்த சாமி, இதெல்லாம் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த சாமிகிட்ட யாராவது கேட்டாங்களாம், ஞானம் வர்றதுக்கும் வராதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ அவர் சொன்னார், முன்னாடி நான் கங்கைக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்தேன், இப்போ தண்ணி என்னால் எடுத்து வரப்படுகிறது அப்படின்னாரா. அதாவது என்னுடைய நான் போயிட்டுது அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்றது. அதனால இந்த பிரம்மார்ப்பண மந்திரத்திலையும் நியாயமா தவியால் கரண்டியால் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த சென்டென்ஸ்ல அப்படி இல்லை. அர்ப்பணம் தவி பிரம்மம்னு சொல்லியிருக்கு, ஃபர்ஸ்ட் கேஸ் சொல்லியிருக்கு. அதுக்கு காரணம் இது பேசிவ் வாய்ஸில் இருக்கிறதுனால அப்படி இடம் மாறி இருக்கு. நம்ம புத்திசாலியானால 3 1வது சொல்லியிருக்காங்க, 1 3வதா பிரம்மனா குதம் கொடுக்கிறவன் அப்படிங்கிறது 3வது கேஸில் சொல்லியிருக்கு. அது பேசிவ் வாய்ஸ்னாலே நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி எதன் மூலமாக கொடுக்கிறான், எதை கொடுக்கிறான், யார் கொடுக்கிறார், இது எல்லாமே இந்த இதுக்குள்ளேயும் அமைஞ்சிருக்கு. இப்படி நம்முடைய செயலினுடைய எல்லா அம்சங்களையும் நாம தெய்வமா பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்றது தான் இந்த பிரம்மார்ப்பண மந்திரம். உண்மையிலே சாப்பாட்டுக்கு அதுக்கும் வேற சம்பந்தம் இல்லை. அந்த மந்திரத்தை சாப்பாடை பற்றி இல்லை, யாகத்தை பற்றி தான் இருக்கு. யாகத்தை பற்றி சொல்லக்கூடிய கான்டெக்ட்ல முதல்ல இதை சொல்லி பகவான் அப்புறம் நீ மூச்சு விட்டா அது யாகம் தான், எப்படி மூச்சு விடுறேங்கிறத பொறுத்தது அப்படின்னு ஆரம்பிச்சு நம்ம செய்யக்கூடிய எல்லாத்தையுமே யஜ்ஞமாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. என்ன இது யஜ்ஞம் அப்படின்னா? பலனை நம்ம எதிர்பார்க்காம செய்தால், பற்று இல்லாமல் செய்தால், பகவானுக்குன்னு செய்தால் அதெல்லாம் யஜ்ஞம் அப்படிங்கிற இதுல அந்த செக்ஷன் முழுக்க இருக்கு. அதனால நாம சாப்பிட்றதே ஒரு யஜ்ஞமா நினைச்சு நாம அந்த மந்திரத்தை சாப்பிடும் போது சொல்றோம். இது ஒரு மந்திரம். இன்னொன்று அன்னபூர்ணே சதாபூர்ணே. இது உங்களுக்கு சமய வகுப்பில் இந்த மந்திரம் போட்டிருப்பாங்க. அன்னபூர்ணே சதாபூர்ணே மந்திரமும் போட்டிருப்பாங்க. இளநிலையில வருதுன்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா அன்னபூர்ணா ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்கு. காஷியில அன்னபூர்ணா கோவில் இருக்கு. அந்த அம்மா கையில ஒரு தவியோட தான் அந்த போட்டோவே இருக்கும். ரிஷிகேஷ் சிவானந்த ஆசிரமத்தில் அந்த போஜன் ஹால் சாப்பிட்ற இடத்துல அன்னபூர்ணா படம் இருக்கும். நான் நினைக்கிறேன் தேனி ஓங்காரன் சாமி ஆசிரமத்தில் இருக்கு. பொதுவாக பல ஆசிரமங்கள்லையும் சாப்பிட்ற இடத்துல அன்னபூர்ணா படம் வச்சுருப்பாங்க.
சாப்பிட்றதுக்கு முன் சமைச்சது அன்னபூர்ணா நிவேத்தியம் பண்ணி பரிமாறுறது அப்படியெல்லாம் உண்டு. ராமகிருஷ்ண மடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா சாரதா தேவி படத்தை வச்சுருப்பாங்க. ஏன்னா ராமகிருஷ்ண மடம் முதல்ல தொடங்கும் போது கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருந்தது, ரொம்ப சிரமத்தில் இருந்தாங்க. அப்போ சாரதா அம்மா சொன்னாங்களா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வாய்க்கு வயத்துக்கு ஒன்றும் வஞ்சம் இல்லாமல் எல்லாம் கிடைக்கும் கடைசி வரைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாங்களாம். அது ஞாபகார்த்தமாக என்னமோ சாரதா தேவியுடைய ஒரு படம், முக்கியமாக ஒரு கால் நீட்டி உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு படம் பொதுவாக ராமகிருஷ்ண மடத்தில் வைப்பாங்க. அன்னபூர்ணா படம் வச்சிருக்கக்கூடும், நான் எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். அந்த அன்னபூர்ணா ஸ்தோத்திரம் காசியில எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கிறது அல்லது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கிறது பார்வதி தேவி அப்படிங்கிற கருத்தில் அந்த படம் வச்சிருக்காங்க. ஒரு ஸ்தோத்திரமே இருக்கு, அன்னபூர்ணா ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரமே இருக்கு. அந்த ஸ்தோத்திரத்தில் ஒரு வரி தான், அது ஒரு ஸ்லோகம் தான், அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகிச்ச பார்வதி. அன்னபூர்ணே, ஏ அன்னபூர்ணி தேவியே, சதாபூர்ணே எப்பொழுதும் நிறைந்து இருப்பவளே அல்லது எல்லாரையும் நிறைவிக்க செய்பவளே, எல்லார் வயிற்றையும் நிரப்புபவளே. நீ யாரு? சங்கர பிராண வல்லபே, சிவபெருமானுக்கு சக்தியே. இந்த நான் சாப்பிடக்கூடிய இந்த உணவு எனக்கு ஞான வைராகிய சித்தியர்த்தம், ஞானத்தையும் வைராக்கியத்தையும் தரக்கூடியதாக அமையும்படியாக நீ அனுகிரகம் பண்ணுவாயாக. ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகிச்ச பார்வதி. எனக்கு வரக்கூடிய சாப்பாடு பிக்ஷை அந்த மாதிரி இருக்கணும், அப்படி நீ எனக்கு சாப்பாடு தா அப்படின்ட்டு அதுக்கு பிரார்த்தனை. அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் இடையிடையே வந்ததுன்னு சொல்லலாம், ஒவ்வொருத்தரும் அவங்க சௌகரியத்துக்கு ஏற்படுத்திக்கிட்டதுன்னு சொல்லலாம். பாரம்பரியமானது என்ன அப்படின்னா, 5-6 வயசான உடனே குழந்தைகளுக்கு பூணூல் போடுவாங்க. அப்படி பூணூல் போடுறவங்களுக்கு இன்னொரு முறை இருக்கு, பூணூல் போடாதவங்களுக்கு இப்போ சொன்னதெல்லாம். பூணூல் போட்டவங்களுக்கு இன்னொரு முறை இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காயத்ரி மந்திரம் அவங்களுக்கு தீட்சையை கொடுத்துருக்கோம், அந்த மந்திரத்தை சொல்லி புரோக்ஷணம் பண்ணுவாங்க. புரோக்ஷணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை சொல்லி புரோக்ஷணம் பண்ணுவாங்க. மட்டும் இல்லை, அவங்க இன்னொன்று பண்ணுவாங்க. பொதுவாக அதை கூட்டு குழம்பெல்லாம் விடுறதுக்கு முன்னே, முக்கியமாக குழம்பு விடுறதுக்கு முன்னே, குழம்பு விடாத உப்பு எரிப்பு எல்லாம் இல்லாத அந்த வெறும் பருக்கை இருக்குல்ல, அதை எடுத்து இப்படி இப்படி குறைப்பாங்க. நம்ம திருவிளக்கு பூஜையில் சொல்ற மந்திரத்தை சொல்லி, என்ன மந்திரம்? ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் தியானாய ஸ்வாஹா, அப்படி 6 தடவை குறிப்பாங்க. அதுக்கு பிறகுதான் குழம்பு விட்டுக்கிட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. பொதுவாக அவங்க குழம்பு விடுறதுக்கு முன்னே இதை பண்ணுவாங்க. பொதுவாக இப்போ கோவில் நைவேத்தியம் எல்லாம் கூட அப்படி தானே, அதாவது நம்ம எப்படியோட நைவேத்தியம் கொடுக்கலாம். ஆனால் பாரம்பரியமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு பச்சரிசியை வேக வச்சு பகவானுக்கு கொண்டு வச்சுருவாங்க. அதில் உப்பு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சீனி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வேளை சர்க்கரை பொங்கல் வைப்பாங்களா இருக்கும், அதுக்கு கூட ஒரு ரேஷியோ வச்சுருப்பாங்க. இவ்வளோ அரிசி, இவ்வளோ சர்க்கரை, இவ்வளோ நெய், இது இவ்வளோன்னு ரேஷியோ இருக்கும். அந்த ரேஷியோவில் போட்டால் அதெல்லாம் கரெக்டாக வந்துட்டு நீங்கள் எல்லாம் டேஸ்ட்டு பார்க்க வேண்டாம். பகவானுக்கு வைக்கிறத டேஸ்ட் பார்க்க முடியாது. அதனால பொதுவாக என்ன பண்ணுவாங்க, மற்ற நம்ம சாப்பிட்ற ஐட்டங்களை பகவானுக்கு கொண்டு வைக்க மாட்டாங்க. டேஸ்ட் பார்த்தா வைக்கணும், இல்லைன்னா அது எந்த கோலத்தில் இருக்கோ தெரியாது, பகவான் கஷ்டப்படுவார். அதனால பேசாமல் பச்சரிசி அவிச்சு
கொண்டு வச்சுட்டா பகவான் பத்திய சாப்பாடு கஷ்டம் இல்லாமல் சாப்பிடுவார், அவர் சாப்பிட்டுக்கிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனாலே என்னமோ அவங்க குழம்பு விடுறதுக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க. அதனால காயத்ரி மந்திரம் சொல்றது உபநயனம் பண்ணவங்களுக்கு அப்படி ஒரு வழக்கம் இருக்கு. அப்புறம் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், ரிஷிகேஷ்ல பரிமாறும்போது சாம்பார் சாம்பார், சோறு சோறு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? சாம்பார் ராம், சாவல் ராம், ஜல் ராம் அப்படி சொல்லி தான் கேட்பாங்க. அங்க சாப்பாட்டுக்கு முன்ன 15வது அத்தியாயம் எல்லாருக்கும் பரிமாறும் போது 15வது அத்தியாயம் கீதா அத்தியாயம் சொல்லுவாங்கன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு காரணம் இதுவா இருக்கலாம்னு நம்பப்படுது. இது பழக்கம். என்ன காரணம் அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, 15வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் வருது. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதः பிராணாபான சமாயுக்தः பச்சாமியன்னம் சதுர்விதம். நான் வைஸ்வானரனாக இருந்து கொண்டு, இந்த வைஸ்வானரன்கிறதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, விஸ்வம் அப்படின்னா உலகம். இந்த உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கிறவருக்கு வைஸ்வானரன் அப்படின்னு பேர். அதுக்கு வேற நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. ஹிரண்ய கர்ப்பன் ஒரு வார்த்தை இருக்கு, வைஸ்வானரன் ஒரு இருக்கு. ஸ்தூல உலகத்துக்கு வைஸ்வானரன் கடவுள், சூக்ஷ்ம உலகத்துக்கு ஹிரண்ய கர்ப்பன் கடவுள், காரண உலகத்துக்கு ஈஸ்வரன் கடவுள். அதாவது நம்ம முழிச்சிருக்கும் போது வைஸ்வானரன் பிரம்மா, கனவு காணும் போது விஷ்ணு, தூங்கிட்டா அது காரணத்துக்கு போயிட்டோம், அப்போ சிவபெருமான். இப்படி இந்த 3 பேரும் பிற்காலத்தில் பிரம்மா விஷ்ணு சிவனாக கருதப்பட்டார்கள் புராணத்தில் அப்படின்னும் சொல்லுவாங்க. எப்படியானாலும் இந்த இடத்துல நம்ம வயத்துல ஒரு நெருப்பு இருக்கான், பசி, பசிப்பிணி என்னும் பாவியது தீர்த்தோன் அப்படின்னு சொல்றது மாதிரி நமக்கு வயத்துல ஒரு நெருப்பு இருக்கான், அது பசி. இந்த பசி நெருப்புக்கு ஒரு பேரு வைஸ்வானரன் பேர். நான் தான் பசியாக இருந்து அல்லது பசிக்கான தேவதையாக இருந்து அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆஷ்டிதக, பிராணிகளுடைய தேகத்தில் தங்கி இருந்து சதுர்விதா பஜன் பண்ணிக்கணும். இது திடீர்னு 7வது தேதி வச்சு போயிட்டது. பசாமி அன்னம் சதுர்விதம், 4 விதமான உணவுகளை ஜீரணிக்கிறேன். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆஸ்ரிதः பிராண அபான சமாயுக்தः பச்சாமியன்னம் சதுர்விதம். பிராணன் அபானன் மாதிரிப்பட்ட வாயுக்களாக இருந்து கொண்டு அன்னத்தை ஜெரிக்கிறேன். 4 விதமான சாப்பாடு இருக்கான். ஒன்று முறுக்கு மாதிரி கடிச்சு நொறுக்கி சாப்பிடுறது, அடுத்தது நக்கி சாப்பிடுறது, லேகியம் பாயசம் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா, அடுத்தது உறிஞ்சி குடிக்கிறது, மாம்பழம் எல்லாம் பழுத்துட்டு சில பேர் வெட்டி சாப்பிடாம கசக்கி அப்புறம் ஒரு கடி கடிச்சு உறிஞ்சி குடிக்கிறது, அப்புறம் குடிக்கிறது. இப்படி நான் நம்ம எத்தனை வெரைட்டி நீங்க இனிமேல் கண்டுபிடிச்சாலும் சரி, ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பகவான் ஒரு 4 டாபிக் உள்ள போட்டார். இப்படி 4 விதமான உணவு வகைகளையும் செரிக்க செய்கிறவன் நான். இந்த ஸ்லோகம் அதுல வர்றதுனாலே இதை சாப்பாட்டுக்கு முன்ன சொல்றாங்கன்னு சில பேருடைய அபிப்பிராயம். அது புருஷோத்தம யோகம் 15வது அத்தியாயம். பகவான்னா யாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம். சாப்பிட முன்ன பகவானை நினைக்கணும், அதனால அந்த அத்தியாயத்தை சொல்றோம் அப்படிங்கிற விளக்கம். அது இன்னும் நல்லா இருக்கும். அதுவும் ஒரு காரணம். அந்த 15வது அத்தியாயம் முழுக்க சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் இருக்கும்போது பரிமாறதுக்கு நேரம் ஆகும். அப்ப அந்த 15வது அத்தியாயம் முழுக்க சொல்லி பரிமாறுவாங்க. இதுக்கு மேல நடைமுறையில
ஒவ்வொருத்தரும் அவங்க எந்தெந்த சம்பிரதாயமோ அந்த சம்பிரதாயத்துக்குள்ள மந்திரங்களை சொல்லி அவங்க பரிமாறுறது அப்படின்றது. இப்போ வெள்ளிமலை ஆசிரமத்துல எல்லாம் தொடங்கும் போது மட்டும் இல்லை இந்த சடங்கு, முடிச்ச உடனே எழுப்பி வர முடியாது. கிட்டத்தட்ட இது ரிஷிகேஷ்லி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சாப்பிட்டு பெரும்பான்மையானவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் காத்திருந்துட்டு பெரும்பான்மையானவங்க சாப்பிட்டாங்கன்னா ராவணன் எழுதின சிவ தாண்டவ போன தடவை பேர் சொன்னேன், இப்போ பேர் வேற பேரெல்லாம் வருது. சிவ மகிம்ன ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்கு, அது விவேகானந்தர் சிகாகோவில் சொன்ன ஸ்தோத்திரம். சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் அது பதஞ்சலி முனிவருடைய நினைக்கிறேன். ராவணன் ஒன்று எழுதினார், எனக்கு பேர் டக்கு ஞாபகம் இல்லை. அவர் இந்த மலைக்கடியில் மாட்டிக்கிட்டு எனக்கு அது சிவன் தொடங்கும், ஒருவேளை சிவ தாண்டவ ஸ்தோத்திரமாக கூட இருக்கலாம், எனக்கு இப்போ சந்தேகம் வந்துட்டு அந்த வார்த்தையில். மலைக்கடியில் மாட்டிக்கிட்டு ஐயா சாமி காப்பாத்தையான்னு சொல்லுக்க வேண்டி பாடுற பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு மொத்தவங்க கூட பாடுவாங்க, அதில் முக்கியமாக ஒரு பகுதியை எடுத்து பாடுவாங்க. ஜடா கடாவ சம்பிரம அப்படின்னு தொடங்கினாங்கன்னா பந்தி முடியுது, இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் அப்படி குருவி காக்கையெல்லாம் பறக்கிற மாதிரி எல்லாரும் பறந்து காணாமல் போயிடுவாங்க, நம்ம யூகிச்சுக்கிடலாம். அது ஒரு அடையாளம். அதாவது கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் தான் எல்லாரும் எழுப்பி கலையவும் செய்வாங்க. வெள்ளிமலை ஆசிரமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பான்மையானவங்க சாப்பிட்டாங்கன்னா அதனால ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ்க்கு, ஜெய் ஸ்ரீ மகாமாய்க்கு, ஜெய் ஸ்ரீ சுவாமிஜிக்கு சொல்லி அப்படி சொல்லி முடிச்சு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சவங்க எழுப்பிக்கலாம், மற்றவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுப்பிக்கலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. பொதுவாக சில பேருக்கு வீட்டில் பழக்கம் இருக்கலாம், ஏற்கனவே பார்த்துருக்கலாம். நீங்கள் இந்த அரிசி களையும் போது பகவான் பேரை சொல்லிக்கிட்டே அரிசியை களைகிறது உங்கள் அம்மா அப்பா உங்கள் அம்மா பாட்டிக்கெல்லாம் பழக்கம் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு கூட இருக்கலாம். அரிசி களையும் போது பகவான் பேரை சொல்லிக்கிட்டே அரிசி களைஞ்சு அரிசி உரையில் போடும்போதும் அப்படி தான் போடுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், முதல் தடவை அரிசி போடும்போது அவங்க அம்மா பேச மாட்டாங்களாம். இவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா அந்த நேரத்தில் அம்மா பேச மாட்டாங்க அப்படிங்கிறது. அம்மா பகவானை வச்சு போடுவாங்க, அதனால் அந்த நேரத்தில் பேச மாட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அம்மா பேச மாட்டாங்க, அதுக்கு பிறகுதான் பேசுவாங்க அப்படின்னு. அது மாதிரி ஒரு தடவை கையாக போட மாட்டாங்களாம், முதல்ல ஒரு 3 கை போட்டுக்கிட்டு. அதுக்கு நம்ம ஒரு பழக்கம், தமிழ்நாட்டு பழக்கம் 2ன்னா பன்மை, நம்ம ஒரு பழக்கம் 3ன்னா பன்மை. நம்ம 3 வெத்தில 3 பாக்கு 3 பழம் 3 திரி, இது நம்ம. கொங்கு நாட்டில் 2 பாக்கு 2 பழம் 2 வெத்தில அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மொத்தமாக கொட்டுவாங்க அப்படின்னு. பொதுவாக பகவான் நாமத்தை நினச்சிக்கிட்டே நம்ம அதை சமைக்கும் போது நாம பரிமாறும் போது இந்த மாதிரி சமயங்களில் நமக்கு வேற சிந்தனைகள் இல்லாமல் பகவான் சிந்தனையோட இருந்ததுன்னா அந்த உணவு அந்த அளவுக்கு தூய்மையானதாக இருக்கும். 3 விதமான உணவு தோஷங்கள் நான் போன வகுப்புல சொன்னேன்னு நினைக்கிறேன், சாந்தோக்கிய உபநிஷத்துல இருந்து ராமானுஜர் 3 விதமாக சொல்றாரு அப்படின்னு. அந்த தோஷங்கள் எல்லாம் இல்லாம இருக்கும். அப்ப நாம சாப்பிடும்போது நமக்கு பரிமாறுகிறதே பிரசாதமாக தான் இருக்கும். அது கோவிலில் போய் சாமி வச்சாங்களா இல்லையாங்கிறது 2வது. இன்னும் சில வீடுகளில் சமைச்சு முடிச்ச உடனே காக்காவுக்கு வைப்பாங்க, அதாவது பித்திருக்களுக்கு வச்சிருவாங்க, வீட்டில் சாமிக்கு முன்ன வைப்பாங்க, அதுக்கு பிறகு தான் சாப்பிட எடுப்பாங்க. முக்கியமாக இதை இன்னமும் கடைபிடிக்கிறவங்க அல்லது ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கிறவங்க வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்காரங்க. அவங்க வீட்டில் பூஜை இருக்கும், அந்த பகவானுக்கு வீட்டில் சமைச்சதை நைவேத்தியம் பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் வீட்டில் எடுத்துக்குவாங்க. அப்போ நாமன்னு சொல்லி சமைக்கும் போது ஒருவேளை ஏதாவது வீடுகளில் கொஞ்சம் குழப்பங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணலாம், இனிமேல் சமைக்கும் போது காய்கறி வெட்டும் போது எல்லாமே பகவான் நாமத்தை சொல்லிக்கிட்டே செய்து பார்க்கலாம். கலருவா நல்லா இருப்பாரா, இப்படிலாம் சொல்லி சொல்லி சமைச்சா அந்த நம்முடைய வைப்ரேஷன் அந்த சாப்பாட்டில் போகும். அந்த சாப்பாடை சாப்பிட்ற ஆளுக்கும் டென்ஷன் தான்.
ஒருவேளை நாம இப்படி மாற்றி சமைச்சு பார்த்தா, ஒண்ணு அன்போட சமைக்கிறது. அன்போட சமைச்சாலே பல விஷயங்கள் சரியாயிரும். கூட பக்தியோடையும் சமைச்சா இன்னும் பல விஷயங்கள் சரியாகும். அப்படி நாம சமைக்க முயற்சி பண்ணா ஒருவேளை வீட்டில் குழந்தைகளுக்கு பெற்றோருக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகள், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோட இருக்கிற பிரச்சனைகள், இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் சரியாகலாம். அது நீங்க பயிற்சி பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை சொல்லுங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய சொல்யூஷனா இருந்தாலும் சரி, அது பிராக்டிக்கலா அப்ளை ஆனால் தான் அது சிறந்த சொல்யூஷன். விஞ்ஞானிகள் என்ன மருந்து வேணாலும் கண்டுபிடிக்கலாம். நான் சாப்பிட்டா குணமாகணும், குணமானா தான் அது மருந்து, இல்லைன்னா அது மருந்து கிடையாது. விஞ்ஞானி கண்டுபிடிச்சா விஞ்ஞானி எலிக்கு கொடுத்து குணமாயிட்டுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு குணமான தான் பிரச்சனை. அதனால இது நீங்க செய்து பார்க்கலாம். இப்போ சரி, சில விஷயம் சொல்றேன், அதுக்கு பிறகு நேரம் இருந்தா ஒரு கதை, இல்லாட்டா அந்த கதை அடுத்த வாரம். நாம சத் சங்கம் அப்படிங்கிறத புகழ்ந்து அதனுடைய அருமை பெருமைகளை பெரியவங்க என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு இடையில தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வருது. இப்போ இன்னைக்கு ஒரு சுபாஷிதம் சத் சங்கத்தை பற்றி. இது இந்த சுபாஷிதம் சம்சாரத்தை பற்றி சொல்றது, பிறவி துன்பத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சுபாஷிதம். இந்த பிறவி கடலை கடக்கணும்னா நமக்கு சத் சங்கம் வேணும். துந்துபிஸ்து சுதராம் அச்சேதனக, கொட்டு அறிவில்லாதது, தன்முகாதவி தனம் தனம் தனம், அதுக்கு வாயிலிருந்து கூட பணம் 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 தான் வருது. அறிவே இல்லாத கொட்டு கூட அடிச்சா பணம் 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 தான் சொல்லுது. இத்தமேவ நிநாத பிரவர்த்ததே கிம் புனர்யதி பவேத் சச்சேதனம். ஒருவேளை அதுக்கு மட்டும் அறிவு இருந்தா என்ன பாடுபா எடுத்துருக்கும். அறிவில்லாத போதே அது பணம் பணம் தான் துடிக்குது, அறிவு இருந்தா மட்டும் என்ன செய்யும் அப்படின்ட்டு. ராமகிருஷ்ணர் கூட இதே மாதிரி ஒன்று சொல்லுவாரு. இந்த தோலில் பில்லு செய்து அதை எடுத்து விட்டா அது துகி துகின்னு சொல்லுவோம். அதுக்கு முதல்ல அந்த தோல் அகங்காரத்தோட இருக்குமா, அப்புறம் அதை பாடெல்லாம் பண்ணி வில்லாக்குன பிறகு அது அப்புறம் நான் சொல்ல கொட்டில் இருக்கும்போது பழம் பழம் சொல்லும், அப்புறம் பக்குவப்படுத்தி வில் ஆக்கின பிறகு, அதாவது இசை கருவி ஆக்கின பிறகு அது துகி துகின்னு சொல்லுமா. நீதான் நீதான் ஆண்டவரே நீதான், நான் இல்லை அப்படின்னு சொல்லுமா. இந்த உலகத்துல ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு அடுத்த சுபாஷிதம் சொல்லுது. வழக்கமா ஒரு ஆளை பிடிச்சு கெட்டி போட்டா, சங்கிலியில் கட்டிட்டா, நம்ம வீட்டில் இன்னைக்கு மாடெல்லாம் இருக்காது, பட்டி இருக்குமா இருக்குன்னு நினைக்கிறேன். மாடு வளர்க்குற காலம் போய் பட்டி வளர்க்குற காலம் ஆகி போச்சு. அதாவது பாலும் கிடைக்காது, சாணியும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால அதை தான் வளர்க்குற ஃபேஷன் ஆகி போச்சு. பட்டியை சங்கிலி தொடலையில் கட்டி ஓட்டன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணும்? கெட்டி போட்ட இடத்துலயே கிடக்கும். அதை அவுத்து விட்டுட்டா ஊரை ஒரு சுற்றி சுற்றி வந்துடும். பொதுவாக சங்கிலியில கட்டி போட்டா ஒரு இடத்துல கிடக்கும், அவுத்து விட்டா தான் ஊரை சுத்தும். ஆனா இந்த மனுஷன் ரொம்ப வித்தியாசமானது. ஏன்? ஆஷா நாம காச்சித் மனுஷியானாம் காச்சித் ஆச்சரிய ஸ்ருங்கலா. மனுஷங்கிட்ட ஒரு சங்கிலி இருக்கு, அதுக்கு பேரு ஆசை. இது ரொம்ப விசித்திரமான ஒரு சங்கிலியாகும். யயா பக்தாக பிரதாவந்தி
யார் அந்த சங்கிலியில கெட்டப்பட்டவங்களோ அவங்க அங்கேயும் இங்கேயும் துள்ளுறாங்க, துடிக்கிறாங்க, ஓடுறாங்க. முக்தாக திஷ்டந்தி பங்குவது. யாரு அந்த சங்கிலியிலிருந்து விடுபட்டவங்களோ அவங்க நொண்டி மாதிரி ஒரே இடத்துல இருக்காங்க. இந்த ஆசைங்கிறது ஒரு விசித்திரமான சங்கிலி தான். வழக்கமா சங்கிலி தான் கெட்டி போட்ட ஒரு இடத்துல இருப்பாங்க, அவுத்து விட்டா இடத்து போவாங்க. இந்த சங்கிலி யார் இதனால கெட்டப்பட்டாங்களோ அவங்க அங்கே இங்கே துள்ளி ஓடி சாடி குதிச்சுட்டு இருக்காங்க. யார் இதுல இருந்து விடுபட்டவங்களோ அவங்க நொண்டி மாதிரி கால் இல்லாத மாதிரி ஒரே இடத்துல இருக்காங்க. அப்படி அதனால சம்சாரம் அப்படிங்கிறது இந்த ஆசையினால ஏற்படுது. இந்த ஆசை அறியாமையினால ஏற்படுது. இந்த அறியாமை அறிவினால போகணும். அறிவு சத் சங்கத்தினால தான் வரும். அதனால சத் சங்கம் முக்கியமானது. பொதுவாக நமக்கு நம்முடைய பார்வையினால சில விஷயங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கணும்னு கிடையாது. உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து அப்படின்னு ஔவையார். ஒருத்தனுடைய தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாது. சின்ன அச்சாணி தான் ஒரு பெரிய தேரையை கூட கவிழாம காப்பாத்துது, கொடைசாயாம காப்பாத்துது அப்படின்னு ஔவையார் சொல்லுவாங்க. ஆனா நாம பொதுவா தோற்றத்தை பார்த்துதான் மனுஷங்களை எடை போடுவோம். சுபாஷிதம் சொல்லுது, அமந்திரம் அக்ஷரம் நாஸ்தி. மந்திரம் இல்லாத எழுத்துக்களே கிடையாது. இங்க சம்ஸ்கிருத டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஆன்னு ஆரம்பிப்பாங்க, விஷ்ணு அப்படின்னு அர்த்தம் போட்டிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் சம்ஸ்கிருதத்தில் தேவதை உண்டு. நான் உங்களை வகுப்பில் சொன்னா வேற வகுப்பில் சொன்னா ஞாபகம் இல்லை. இந்த வேத மந்திரங்கள் சொல்லும்போது அதுக்கு பலவிதமான பாட்டம் இருக்கு. ஜடா பாட்டம், கிரம பாட்டம், கன பாட்டம் இப்படியெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் சிகரம் வச்ச மாதிரி ஒரு பாட்டம் இருக்கு. ஒரு வரியை 1 மணிக்கூரா படிப்பாங்க. அதில் ஒவ்வொரு எழுத்தா எண்ணி எண்ணி படிப்பாங்க. ஒவ்வொரு எழுத்துல உயிரெழுத்து இருக்கா, மெய் எழுத்து இருக்கா, அந்த எழுத்துக்கு என்ன தேவதை, அந்த ரெண்டும் சேர்ந்தா என்ன எழுத்து வரும், இப்படியெல்லாம் சொல்லி படிப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு எனக்கு ஞாபகம். அதாவது கரைச்சு குடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கரைச்சு குடிச்சவங்க. பொதுவாக வேத பாடம் படிக்கும்போது ஒரு வரிசையா சொல்றதுக்கு நிறைய பேர் படிச்சிருவாங்க, மனப்பாடம் பண்ணிடுவாங்க. சில பேர் அந்த வரிசையிலேயே கொஞ்சம் முன்ன பின்ன சொல்றதுக்கும் பழகிடுவாங்க. சில பேர் தலைகீழா சொல்றதுக்கு கூட படிச்சிருவாங்க. இது எப்படின்னா, இப்போ அமந்திரம் ஆ, அதுக்கு தேவதை விஷ்ணு, ஆங்கிறது உயிரெழுத்து. இப்படி அது எந்த இடத்துல உச்சரிக்கணும், அதுக்கு எவ்வளவு பிரயத்தனம் கொடுக்கணும், அது அல்ப பிராணனா மகா பிராணனா, அது இந்த மாதிரி அந்த எழுத்தவருடைய ஜாதகத்தையும் சொல்லி முடிச்சிருவாங்க. சொல்ல வந்தது மந்திரம், அதுல ஒவ்வொரு எழுத்துக்கும் ஜாதகத்தையும் சொல்லி சொல்லுவாங்க. அப்படி சொல்லி வரும்போது கிட்டத்தட்ட ஒரு மந்திரத்துல ஒரு வரி 1 மணிக்கூர் சொல்லிடுவாங்க. இப்படி ஒரு முறையும் இருக்கு. இதை செய்கிறவங்களும் இன்னைக்கும் இருக்காங்க. நம்ம எந்த வேத பாடசாலைக்கும் பைசா கொடுக்கல, நம்ம எந்த வேத பாடசாலையும் உதவி பண்ணல, நம்ம எந்த வேத பாடசாலையும் நடத்தல. ஆனாலும் ஆண்டவன் முன்னியத்தில் ஏதோ ஒரு வேத பாடசாலை நடக்க அங்கே இப்படி சொல்லிக் கொடுக்குறவங்களும் இருக்காங்க, படித்தவங்களும் இருக்காங்க. வேத பாடசாலை படித்தா பொண்ணும் கிடைக்காது. நீங்கள் +2 படித்து தெருவுந்திண்ணையமா திரிஞ்சா கூட உங்களுக்கு பொண்ணு கிடைச்சிடும். ஆனால் வேத பாடசாலையெல்லாம் படிச்சிருக்கேன், துவிவேதியா இருக்கும், த்ரீவேதியா இருக்கும், சதுர்வேதியா அப்படின்லாம் சொன்னால் பொண்ணு கிடைக்காது. ரிஷிய சாஸ்திரத்தில் ஒரு பூஜாரி இருக்கார். ஒரு 20 வயசுல என்னமோ யஜுர்வேதம் படிச்சுக்கிட்டு பூஜாரியா வந்தார். இன்னும் பொண்ணு தேடிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா படிச்சவனுக்கு இந்த ஊர்ல விலை இல்லை. ஐஐடி ஐடி அப்படியெல்லாம் படிச்சிருந்தா தான் விலை. நீங்க வேற என்ன படிச்சீங்க, உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு, இல்லை நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறதெல்லாம்
பூஜாரி தானே, 20,000 சம்பாதிச்சா 50,000 சம்பாதிச்சிடும், பூஜாரி தானே அப்படின்னு ஒரு இலக்காரம். பொதுவாக மற்றவங்களுக்கு வேதம்னா என்ன, அனைவரும் இந்த விஷயத்த உங்களுக்கு வேதோ நித்தியம் அதியதான் சொல்லும்போது இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேதம்னா என்ன, அது எவ்வளோ முக்கியமானது, நம்ம நாட்டில் உள்ள சாஸ்திரங்கள் என்ன, அதனுடைய அருமை என்ன, இதெல்லாம் பெரும்பான்மையான ஹிந்துக்களுக்கு தெரியாது. அதனால என்ன ஆச்சுது, அதுக்கெல்லாம் மரியாதையும் நம்ம சமுதாயத்தில் இல்லை, அது படித்தவங்களுக்கு மரியாதை இல்லை. அப்போ இந்த சுபாஷிதம் சொல்லுது, மந்திரம் இல்லாத ஒரு அக்ஷரம் போலும் இல்லை. அமந்திரம் அக்ஷரம் நாஸ்தி, நாஸ்தி மூலம் அனௌஷதம், மருந்து இல்லாத ஒரு செடியும் கிடையாது, இதில் ஒரு வேரும் கிடையாதுங்கிற மாதிரி அர்த்தம் துணியில் சொல்லியிருக்கு. நம்ம பொதுவாக அதை செடின்னு மனசிலாக்கலாம். மருந்து இல்லாத செடி அப்படிங்கிறதும் கிடையாது. அயோக்கிய புருஷோ நாஸ்தி, உருப்படாதவன் அப்படின்னு ஒருத்தரும் கிடையாது. பிரயோஜனம் இல்லாதவன், தகுதி இல்லாதவன், அயோக்கிய அப்படின்னு ஒருத்தனும் கிடையாது. பிரயோஜகஸ்தத்ர துர்லபா, அவனை பயன்படுத்த தெரிஞ்சவன், அதாவது மந்திரங்களை பயன்படுத்த தெரிஞ்சவங்க, செடிய மருந்தா பயன்படுத்த தெரிஞ்சவங்க, ஒரு மனுஷனை பயிற்சி கொடுத்து மாற்ற தெரிஞ்சவங்க தான் உலகத்தில் தட்டுப்பாடே தவிர, மற்றபடி மந்திரம் இல்லாத எழுத்தும் இல்லை, மூலிகை இல்லாத செடியும் இல்லை, தகுதி இல்லாத மனுஷனும் இல்லை அப்படின்ட்டு இந்த சுபாஷிதம். அதனால்தான் சொன்னாங்க, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். பஞ்சபாண்டவர்களுடைய பந்து கிணத்துக்குள்ள விழுந்துட்டு, பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்கள், பஞ்சபாண்டவர் துரியோதனாதிகள், பஞ்சபாண்டவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னடா பண்றது யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பக்கத்தில் துரோணர் வந்தார். ராஜகுமார குடும்பத்து பிள்ளைகள் எல்லாம் குடத்துல விழுந்து பந்து எடுக்க தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவுதானா, கொஞ்சம் புல்லு கொண்டு வாங்க அப்படின்னார். அவர் புல்லு ஒவ்வொன்றா போட்டு கயிறு திரிச்சிட்டாரு. கயிறு திரிச்சு பந்தை வெளியே எடுத்துட்டாரு. அதில் வல்லவருக்கு புல்லும் ஆயுதம்னு பழமொழி அதனால வந்து என்னமோ. பொதுவா உருவு கண்டு எள்ளல் வேண்டா உருள் பெருந்தோருக்கு அச்சாணி என்னார் உடைத்து அப்படிங்கிறது ஔவையார். உபநிஷத்துல ஒரு கதை, கதைன்னா கட்டுக்கதைன்னு என்ன சொல்லக்கூடாது, ஒரு சம்பவம். நம்ம அடிக்கடி கதை அடிக்காம பாரு அப்படின்னு சொல்லி பழகிட்டோம், அதனால கட்டுக்கதை இல்லை, சம்பவம். ஜானஸ்ருதின்னு ஒரு ராஜா, ரொம்ப புகழ் படைத்த ஒரு ராஜா. முக்கியமா தானப்புறம் கொடுத்து கொடுத்து சிறந்த கரம். யாரு வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லி இல்லாம கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட அந்த ராஜா ஒரு நாள் அவருடைய அரண்மனை உப்பரிகையில மொட்டை மாடியில உலாத்திட்டு இருக்காரு. உலாத்திட்டு இருக்கும்போது சாயந்தரம் பறவைகள் எல்லாம் கூட்ட அடையுடைய காலம். 2 பறவைகள் கூட்ட பார்த்து போயிட்டு இருக்கு அடைகிறதுக்காக. ஒரு பறவை முன்னாடி போற பறவையை பார்த்து சொல்லுது, ஏ பல்லாக்ஷா பல்லாக்ஷா. பல்லாக்ஷ பறவைகள். ஜானசுரதி போயிட்டு இருக்கான் முன்னாடி, நீ அவனுக்கு தலைக்கு மேல பறந்துடாத, எரிஞ்சிருவ அப்படின்னு. உடனே முன்னாடி போற பறவை சொல்லிச்சது, ரைக்கு இதுக்கெல்லாம் இவன் கால் தூசுக்காவனா அப்படின்னு சொல்லிட்டு அது நிசாரமா பறந்து போயிட்டு. இந்த ராஜாவுக்கு அவர் சேரமான் பெருமாள் நாயனார் மாதிரி கழறிற்று அறிவார் நாயனார். பறவைகள் எல்லாம் பேசுறது கூட அவருக்கு தெரியும். இந்த பறவைகள் சொன்னதை கேட்ட உடனே அவருக்கு, நாம் பெரிய சக்கரவர்த்தி, என்னோட பெரிய ஒரு ஆள் இந்த உலகத்துல இருக்கானா, அதுவும் என் நாட்டிலே இருக்கானா, இந்த பறவை அப்படி சொல்லுது. உடனே தூதர்கள் எல்லாம் வீரர்கள் எல்லாம் அனுப்பியாச்சு, தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படி. எங்க போய் தேடினாங்க, முதல்ல பிரபலமானவர்களை எல்லாம் தேடினாங்க. பிரபலமானவர்கள் பட்டியலில் ரைக்குவர் இல்லை.
அடுத்தது கொஞ்சம் மிடில் கிளாஸ்ல எல்லாம் போய் தேடிட்டு வாங்க அனுப்பி விட்டார். அதுலேயும் ரைக்வர் இல்லை. சரி லோ கிளாஸ்ல போய் தேடிட்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா முதல்ல ராஜா என்ன நினைச்சாரு, ரைக்வர்னு ஒரு பெரிய ஆளா இருப்பாரு, கண்டுபிடிச்சிடலாம் நினைச்சாரு. இப்ப லோ கிளாஸுக்கு அனுப்பியாச்சு, இப்பவும் கண்டுபிடிக்க முடியாது. கடைசியில் ராஜா மூளை முடுக்கெல்லாம் இன்னாரு இணையாருன்னு பார்க்காம எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு. வீரர்கள் போனாங்க, தேடினாங்க. கடைசியில் ஒரு உடஞ்ச மாட்டு வண்டி, அதுக்கு கீழே ஒரு ஆசாமி உட்கார்ந்துருக்காரு. குளிச்சு எத்தனை நாள் ஆச்சோ தெரியாது, சரியா துணி ஒன்றும் உடுத்தல, பிச்சைக்காரன் பைத்தியக்காரன் இப்படியெல்லாம் சொன்னால் பொருத்தமாக இருக்கும். அப்படி ஒரு ஆசாமி உட்கார்ந்துருக்காரு. விசாரிக்கும் போது அந்த ஆளு தான் ரைக்குவேன் அப்படின்னு ஊரில் சொல்லுவாங்க. அந்த ஆளை வீரர்கள் அந்த ஆள்கிட்ட வந்து கிளம்பு கிளம்பு ராஜா கூப்பிடுவார் அப்படின்னு. உடனே அந்த ஆள் சொன்னார், அவர் தான் உண்மையில்லாத ரைக்குவர் தான், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி சொன்னார், அந்த சூத்திர பையன் கூப்பிட்டா நான் வந்துடுவேண்ணா, போங்க போங்க அப்படின்ட்டார். சக்கரவர்த்தியை பார்த்து இவ்வளோ பட்டமா பேசிட்டா. வீரர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. திராவிட மாடல் அரசா இருந்திருந்தா வீட்டில் மரத்தை கொண்டு விடனாலும் போடுவாங்க, இல்லை தீயணைப்பு துறையை கூப்பிட்டு கதவை உடைச்சு உள்ள வந்து தூக்கிட்டு போடாலும் போவாங்க. அந்த காலத்தில் இந்த ராஜாக்கள்லாம் ரொம்ப மரியாதையானவங்க. அதனால் அவங்க வீரர்களும் ரொம்ப மரியாதையாக தான் இருப்பாங்க. அவங்க மரியாதையாக போய் ராஜாட்ட போய், அது ராஜா இப்படி ஒருத்தரை கண்டுபிடிச்சோம், அவர் கூப்பிட்டா வரமாட்டேங்காரு. உடனே ராஜா, அது எப்படி ஒரு ஆளை கூப்பிட்டா அதுக்கும் முறையான மரியாதை பண்ணில கூப்பிடணும். அதனால் ஒரு தாம்பாளத்தில் வெத்தில பாக்கு பழம் எல்லாம் வச்சு ஒரு தட்சிணையை வச்சு போங்க போய் கூட்டிட்டு வாங்க. திருப்பி அந்த ஆசாமி எடுத்துறிஞ்சு பேசிட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரராக இருப்பார் போல இருக்கு. கொங்கு நாட்டில் உள்ளவங்க ரொம்ப மரியாதையாக பேசுவாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரன்னு கொஞ்சம் எடுத்துறிஞ்சா பேசுவாங்க. அடுத்தது திருப்பி ராஜாட்ட வந்தாங்க, அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை அவர் கொடுத்த தட்சிணை பத்தலையே என்னமோ. அதனால ராஜா ஒரு 1000 பசு 1000 வராகன் எல்லாம் 1000த்துல வச்சு கொடுத்து அனுப்புனார். போய் கூப்பிட்டாங்க. அவரு அந்த சூத்திரனை பார்க்க நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ட்டார். திருப்பி ராஜா 1,00,000 வச்சு அனுப்புனார். அவர் வரமாட்டேன்ட்டார். இப்போ ராஜா யோசிச்சார், ஒரு பிச்சைக்காரன் நம்ம கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லுறாருன்னா பறவை சொல்லிச்சுதான் அவன் பெரியவன். நம்ம உருவத்தை பார்த்து ஒரு ஆளை பெரியவன் சின்னவன் நம்ம இடம் போடுவோம். ராஜா என்ன இருந்தாலும் வரும்ல. அதனால அவருக்கு மூளை யோசிக்க ஆரம்பிச்சார். நம்ம கேனோ உபநிஷத்துல இந்திரனுக்கு மூளை வேலை செய்தது மாதிரி முதல்ல அக்னி அனுப்புனாரு, அடுத்தது வாயு அனுப்புனாரு. இவங்க எல்லாம் போய் தோத்துக்கிட்டு வந்த உடனே இந்திரனுக்கு மூளை வேலை செய்யுது. அதே மாதிரி இங்கேயும் ராஜாவுக்கு மூளை வேலை செய்யுது. என்னவா இருக்கும், ஏன் வரமாட்டேன்னு சொல்லாரு? அப்ப நமக்கு ரொம்ப இந்த உலகத்துல பிடிச்ச வஸ்து எது அப்படின்னு யோசிச்சு பார்த்தார். அது நம்ம மக தான். அந்த மகளையும் கூட்டிக்கிட்டு கோடிக்கணக்கான வராகன்கள் மாடு அப்படின்னு சொல்லி தொகையெல்லாம் கூட்டிக்கிட்டு அவரே நேர, இப்போ ராஜாவே நேரம் போயிட்டார். போய் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, நான் தான் இந்த நாட்டினுடைய சக்கரவர்த்தி ஜானசுதி, உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் முகம் கொடுத்து பேச ஆரம்பிச்சாராம். அதுக்கு பிறகு அது ஒரு உபதேசம், ஜானஸ்ருதி ரைக்வர் உபதேசம் நடக்குது. அந்த ரைக்வர் உண்மையிலே ஒரு ஆத்மஜானி. இந்த மாதிரி கதையெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நடைமுறையில நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. யாரு பெரிய மகாத்மானா அவர் துணி உடுக்காம இருக்கணும், தெருவிலையும் திண்ணையிலையும் கிடக்கணும், சாப்பிடக்கூடாது, பேசக்கூடாது, இப்படியெல்லாம் இருந்தா தான் மகாத்மா. அதுக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க, அவதூதன் அப்படின்னு சொல்லுவாங்க. பகவத்கீதையில அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்ட கேட்டான், சித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ சிததி கிம் பிரபாஷேத கிமாசீத விரஜேத கிம். ஒரு ஞானி எப்படி உட்காருவான், எப்படி நடப்பான், எப்படி பேசுவான், என்ன பாஷை பேசுவான், இப்படியெல்லாம் கேட்டான். ஆனா கிருஷ்ணர் அவன் கேட்ட கேள்விக்கு எதுவும் பதில் சொல்லலை. அவரு வேற விதமா பதில் சொன்னார். என்ன அர்த்தம்,
இப்படி பார்த்தெல்லாம் அவனை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லாம சொல்லிட்டாரு கிருஷ்ணர். ஆனா நாம என்ன நினைக்கிறோம், ஒரு ஆளை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இது ஒரு நடந்த சம்பவம். சம்பந்தப்பட்ட ஆளை என்ன சொன்னது, ஒரு ஆள் லக்ஷ்மிபுரம் மௌனசாமி மடத்துக்கு போவார். அந்த மடத்துக்கு போகிறதுல முக்கியமான ஆள். நான் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவர் சொல்லுவார், அது முன்னாடியெல்லாம் நான் மதுரான் சாமி கிட்ட தான் போயிட்டு இருந்தேன். லக்ஷ்மிபுரம் சாமியை பார்த்த பிறகு எனக்கு மதுரான் சாமியெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் லக்ஷ்மிபுரத்துக்கு தான் போகிறது அப்படி. ஏன் அப்படின்னா அவரே பேச்சுவாக்கில் சொல்லுவார், அது மதுரான் சாமி துணியெல்லாம் நல்லா துவைச்சி கொடுத்து நீட்டாக இருப்பார், அதனால அவரு மகான் இல்லை. லக்ஷ்மிபுர சாமி அப்படி இல்லை, அதனால அவர் தான் மகான். நாம நிறைய பேர் நல்ல வெள்ளையும் ஜொலையுமா இருந்தா அந்த ஆள் மகானா இருக்க முடியாது அப்படின்னு முடிவு கட்டுறோம். நமக்கு ஒரு ஆளை மகான் இல்லைன்னு சொல்றதுக்கு நிறைய பேருக்கு இதுதான் ஸ்கேல். ரமண மகரிஷி என்ன கேரளாவில் அந்த கடற்கரையோட சாமி இருப்பாங்க, பூந்துர சாமி, தோட்டியோடு மௌனசாமி, இப்படி இவங்கெல்லாம் தான் பெரிய மகான்கள். நம்மகிட்ட எளிமையா பேசி பழகினா அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கிருஷ்ணனை கீதையில சொல்லுவாரு, சரீரஸ்தம், இந்த உடல் எடுத்த என்னை அவஜானந்தி மூடாக மானுஷீம் தனு ஆஸ்ரிதம். நான் மனுஷ உடம்பு எடுத்தேங்கிறதுக்காக வேண்டி இந்த துரியோதன மாதிரி கோஷ்டியெல்லாம் என்ன மதிக்கிறதே இல்லை. தகுதியுள்ள பீஷ்மர் பஞ்சபாண்டவர் மாதிரிப்பட்டவங்க மட்டும்தான் என்ன கடவுள்னு நினைக்காங்களே தவிர, என்ன தெய்வம் நினைக்காங்களே தவிர, துரியோதன மாதிரி கோஷ்டிகள் என்ன மதிக்கிறதே இல்லை. ஏன், நான் அவங்களோட ஒருத்தனா பிறந்து அவங்களோட ஒருத்தனா விளையாடிட்டு இருக்கேன், அவங்களோட ஒருத்தனா சகஜமா இருக்கேன். அதில் என்ன பார்த்தா அவங்களுக்கு கடவுளுங்கிற எண்ணம் வரமாட்டேங்குது. அதனால கடவுள் அல்லது ஞானி அவங்க எல்லாம் நம்ம வச்சுக்கிற ஸ்கேலுக்குள்ளதான் இருப்பாங்கன்னு கிடையாது. கைவல்ய நவநீதம்னு ஒரு நூல் சொல்லுது, பித்தனை போல் பேயனை போல் பிள்ளையை போல் பைத்தியமா இருக்க மாதிரி இருக்கலாம், மாதிரி இருப்பாங்க. தக்கரை பக்கத்தில் ஒரு மகான் இருந்திருக்காரு. ஊருக்கு அவர் பைத்தியம். மதுரான் சாமி அவர்கிட்ட போனார். போய் மதுரான் சாமிக்கு ஒரு இந்த ஆள் பைத்தியம் இல்லை, நடிக்காரு அப்படின்னு இது ஒரு எண்ணம். அதனால அவர்கிட்ட போய் சிவோகம்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு கேட்டாராம். உடனே அந்த பைத்தியம் மாதிரி இருந்தவர் சொன்னாராம், நானே சிவன் சொல்லலாமோ அப்படின்னாராம். அப்போ மதுரான் சாமிக்கு புரிஞ்சு போச்சு, இவர் உண்மையிலே மகான், ஊரை ஏமாத்துறதுக்காக வேண்டிய கூட்டம் வந்துடக்கூடாது, நம்மகிட்ட முடி நகத்தெல்லாம் பிடிக்கிட்டு போற என்ன பண்ணுது, இவருக்கு போய் முடியை எடுத்துட்டு வீட்டில் வச்சா நமக்கு எல்லாம் செல்வம் வந்துடும், இவருக்கு நகத்தை கொண்டு வீட்டில் வச்சுட்டா எல்லாம் செல்வம் வந்துடும், மக்கள் கூட்டம் கூடிட்டா அவங்க நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால இவங்க மற்றவங்களை தனக்கிட்ட அண்டை விடாம விரட்டுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு மதுரான் சாமி புரிஞ்சுக்கிட்டாராம். அதனால வெளி தோற்றத்தை பார்த்து ஒருவர் ஞானியா ஞானி இல்லையா, மகானா மகான் இல்லையா அப்படின்னு நமக்கு மனசிலாக்க முடியாது. வேற எப்படி மனசிலாக்குறது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கான பதில நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். குருமார்களில் பல வெரைட்டி இருக்காங்க, அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். இல்லைன்னா நிறைய விஷயம் இருக்கலாம்.